தாயே பிச்சை போடுங்கம்மா. அட, எனக்கு முன்னாடியே நீ வந்துட்டியா? நான் வேற இடம் பாத்துக்கிறேன். பிச்சை எடுக்கிறதுக்கு நல்ல இடத்த பாத்திய. நீ கரடியா கத்தினாலும் இந்த வீட்டுல உனக்கு ஒரு பருக்கு கூட போட மாட்டாங்க. இந்த டவல் நல்லா இருக்கு, எனக்கு கொடுக்குறியா? நீ வேற எங்கேயாவது போ. போகாதப்பா. ஆமா, நீங்க எப்படி தர்மம் போட மாட்டாங்கன்னு சொல்ல முடியும்? இந்த அப்பா இந்த வீட்டுல தர்மம் போட மாட்டோம்னு சொல்றதுக்கு இவருக்கு உரிமை கிடையாது. இப்ப நான் சொல்றேன், சோறும் இல்ல ஒண்ணும் இல்ல. பாப்பா என்னப்பா அப்படி பாக்குற? இவங்க பாட்டி பரமேஸ்வரி அம்மா இவங்களை அவங்க மாதிரியே அடங்காப்படாரியா வளர்த்துட்டாங்க இல்ல சாரதா? தொட்டில் பழக்கம் சுடுகாடு மட்டில்னு சொல்லுவாங்களே, பொய்யாவா போயிடும். தம்பி, நீங்களாவது அதை திருத்தக்கூடாதுங்களா? நீ ஒண்ணு எவ்வளவோ விஷயங்களை நான் திருத்த பார்த்து ஒண்ணுமே உருப்படல. நான் பொண்டாட்டிக்கு பயந்தவன் தான் நீ நினைக்கிற. அதான் இல்ல, பெண்களுக்கும் ஆண்களை மாதிரி சம உரிமை கொடுக்கணும். அதான் என் கொள்கை. இல்ல சாரதா? உங்களை கண்டவங்க முன்னாடி அதிகமா பேசக்கூடாதுன்னு சொல்லிருக்கேன்ல, உள்ள வாங்க பேசுகிறேன். இத வந்துட்டே சாரதா. இது என்னடா இது, இவன் பொம்பளை பின்னால போறானேன்னு பாக்குற நீ. அதான் இல்ல, உள்ள போய் அவளுக்கு தெரியாம நைசா வேற பக்கமா திரும்பி போயிடுவேன் நானு. இவ தங்கச்சி ராதா உள்ளதா இருக்கா. அவளே இவ அப்பந்தான் பெற்றிருக்கான். ஆனா தங்கமான பொண்ணு. அவகிட்ட சொல்லி உனக்கு ஏதாவது கொண்டு வந்து கொடுக்க சொல்றேன். இந்தாங்க. நான் பிச்சைக்காரன்னு நினைச்சுட்டானம்மா இதை நீ எனக்கு கொடுத்தேன். இல்லம்மா, நான் வேறம்மா. அப்படியா? ஐயோ, நான் தப்பு பண்ணிட்டேனா? பரவாயில்லம்மா, பரவாயில்ல. நீ எச்சில் படுத்தி கொடுத்திருந்தா கூட இதை நான் சாப்பிட்டுருப்பேன். பெத்த பொண்ணு சாப்பிட்டுட்டு மிச்சத்தை கொடுத்தா தகப்பை சாப்பிடுறது இல்லையா? அது மாதிரிதான்மா, அது மாதிரிதான். நீங்க யாரு? இவ்வளவு அன்பா பேசுறீங்களே. பேசுறேம்மா, பேசுறேன். வெறும் வார்த்தைகளால பாசத்தை காட்டக்கூடிய நிலைமையில தானே இன்னைக்கு நான் இருக்கிறேம்மா. குழந்தைக்கு கல்யாணம் கூட ஆயிடுச்சம்மா. ஏம்மா, உங்க வீட்டுக்காரரு எங்க அம்மா? அம்மாடி, ஏம்மா ஏம்மா அழற? இந்த வீட்டுல ஒரு பொண்ணுக்கு தாலி மட்டும் தான் தேவை. பூவும் குங்குமமும் வச்சுக்கிட்டு அவ பொம்மை மாதிரி தெரிஞ்சா அது அவங்களுக்கு போதும். அவ புருஷன் இருக்கானே, அவன் குடும்பத்தோட வாழ பிரியப்பட்டா அடிமை சாசனத்தை இங்க எழுதி கொடுத்துட்டு பேருக்கு கணவனா இருக்கலாம். அவன் ரோஷக்காரனா இருந்தா, மான மரியாதையை எதிர்பார்க்கிறவனா இருந்தா அவனுக்கு இங்க இடம் இல்லை, வேலையும் இல்லை. வெளியே போயிட வேண்டியதுதான். எனக்கு தாலி கட்டாரே, அவர் பாவம் தெரியாதனமா தன் மானத்தை பத்தி பேசிட்டாரு. பேசலாமா ஐயா, பேசலாமா? கல்யாணமான அன்னைக்கு அவரை கை கழுவிட்டாங்க. அவருக்கு அதனால என்ன நஷ்டம்? அவர் ஆம்பளை. நிக்கிறேன் பாருங்க, நஷ்டத்தையும் கஷ்டத்தையும் நெஞ்சில சுமந்துக்கிட்டு பட்ட மரமா நிக்கிறேன் பாருங்க. அது போதாது, உங்க அம்மாவும் பாட்டியும் உன்னை வாழ வைக்கிறதுக்கு ஒரு முயற்சியும் செய்யலையம்மா? இல்ல, அவங்களுக்கு என்னோட வாழ்க்கையை விட அவங்களோட வரட்டு கௌரவம் தான் பெருசு. ஏமா, மாப்பிள்ளை தம்பி வீடு எங்கம்மா இருக்கு? அந்த வரசித்தி விநாயகர் கோவில் இல்ல, அதுக்கு எதிர இருக்கு. ராதா, யார் அது? என்ன இப்படி கண்டவங்க கிட்ட எல்லாம் பேசிட்டு நிக்கிற? அந்த பிச்சைக்கார பசங்களோட உனக்கு என்ன பேச்சு? வாடே உள்ள. பாட்டி கூப்பிடுறாங்க. போயிட்டு வாமா, நல்லா இருக்கு, போயிட்டு வா. என்ன பெரியவரே இங்க வந்திருக்கீங்க? சும்மாதான் தம்பி. இப்படி தம்பி எங்க? இங்கே எங்கயா? இதான் என் வீடு. பரமேஸ்வரி அம்மா தான் எங்க பாட்டி.
என்ன அப்படி பாக்குறீங்க? உள்ள வாங்களே. வர்றேன் தம்பி, இன்னொரு நாளைக்கு அவகாசமா வர்றேன். சரி. ஐயா, ஐயா, அம்மா, ஐயா இருக்காங்களா? அம்மா இல்ல, அவங்க வெளியே போயிருக்காங்க. நீங்க யாரு? உங்களுக்கு என்ன வேணும்? பரமேஸ்வரி அம்மாவுக்கு நான் ரொம்ப வேண்டப்பட்டவனுங்க. ஐயா இல்லைன்னாலும் பரவாயில்ல, உங்களை பார்த்தா மகாலட்சுமி மாதிரி இருக்குது. உங்ககிட்ட விஷயத்த சொல்றதுலயும் ஒரு தப்பு இல்லையே. என்ன விஷயம்? உங்க மருமக ராதாவுக்கு நீங்க எப்படியாவது வாழ்வளிக்கணும், அவ்வளவுதான் அம்மா. இது எங்க குடும்ப பிரச்சனை. அதோட எங்க மானாபிமான பிரச்சனையும் இதுல கலந்துருக்கு. அதனாலதான் நாங்க இத பத்தி உங்ககிட்ட பேச முடியாது. ஏன்னா இது உங்களுக்கு சம்மந்தம் இல்லாத விஷயம். அம்மா, அப்படி இல்லம்மா. அந்த அம்மாவுடைய பேரம்பேத்திகளுக்கு நான் பெத்த தகப்பன் மாதிரிம்மா. நானும் அவங்களே என் பிள்ளைங்களாத்தான் நினைச்சுக்கிட்டு இருக்கிறேன். அதனாலதான் அம்மா சொல்றேன், அந்த குடும்பத்துல எனக்கு நெருங்கிற தொடர்பு இருக்கு. அதனாலதான் உங்ககிட்டயும் கெஞ்சி கேட்டுக்கிறேன். அம்மா, அந்த பொண்ணுக்கு கருணை காட்டுங்கம்மா. நீங்க இவ்வளவு நன்றியோடு வந்து அவங்களுக்காக கெஞ்சறதுனால இதுல இருக்கிற ஒரு உண்மையான சிக்கலை நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன். முடிஞ்சா நீங்களே அவங்க கிட்ட பேசி தீர்த்து வைங்க, எல்லாத்துக்கும் நல்லது. சொல்லுங்கம்மா, நான் செய்யறேம்மா. சொல்லுங்க. அந்த பெண்ணை இப்பவும் நாங்க ஏத்துக்க தயாரா இருக்கோம். ஆனா அந்த பரமேஸ்வரி அம்மா எங்களை ரொம்ப அவமானப்படுத்திட்டாங்க. கல்யாண கோலம் கலையறதுக்கு முன்னையே என் மகனை தலகுனிய வச்சுட்டாங்க. அதனால அந்த பெண்ணை அவங்களே கொண்டு வந்து இந்த வீட்டுல விட்டாலொழிய நாங்க அங்க அடி எடுத்து வைக்க மாட்டோம். இருந்தாலும் பெரியவங்க வீம்புக்கும் வீராப்புக்கும் சின்னஞ்சிரசுக்கு பலியாகணும் அம்மா. வைரக்கல்லுல செம்மட்டி அடிப்பட்ட மாதிரி வாழ துடிக்கிற இந்த வயசுல அதுங்க வாழ்வு செதஞ்சு போகணுமா? அம்மா, கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கம்மா. எங்களுக்கு இதயம் இருக்கு, அதுல இரக்கமும் இருக்கு. ஆனா இது கௌரவ பிரச்சனை. நான் தாழ்ந்து போனாலும் எங்க வீட்டுக்காரர் தாழ்ந்து போக மாட்டார். அவருக்கு நீங்க தான் எப்படியாவது எடுத்து சொல்லணும். அது மட்டும் என்னால முடியாது. நீங்க சொன்ன அவர் கேட்க மாட்டாருங்களா? நல்லா கேட்பாரு. அவருக்கு தலைகுனிவான எந்த காரியத்தையும் நான் செய்ய மாட்டேன். எனக்கு அவர் மரியாதை தான் முக்கியம். அம்மா, உங்க கணவர் கொடுத்து வச்ச மகாராஜம்மா. அவர் வர்ற வரைக்கும் நான் இங்கேயே இருந்து இந்த விஷயத்தை அவர்கிட்டயே நேருக்கு நேரா பேசலாம் அம்மா. இதோ அவரே வந்துட்டாரு. ஐயா, வாங்க ஐயா. நீங்க எப்பயா வந்தீங்க? அப்பவே வந்துச்சேன். நீ சொன்னதையெல்லாம் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். பெற்ற தகப்ப மாதிரி அந்த பொண்ணுக்காக நீ கெஞ்சறத பாக்குறப்போ எனக்கே ஒரு மாதிரியா தான் இருக்கு. ஆனா நாங்க என்னப்பா செய்யலாம்? போய் செல்வாக்க வச்சு நீயே அந்த பரமேஸ்வரி அம்மா கிட்ட சொல்லி இதுக்கு ஒரு ஏற்பாடு பண்ண. அம்மா கிட்டயா? ஐயா, நான் கல்தூன் பாரம் தாங்கலன்னா ரெண்டா துண்டா ஒடிஞ்சு விழுமே தவிர வளைஞ்சு கொடுக்க. ஐயா, இங்க பாருப்பா, உன் முகத்துக்காகத்தான் நான் இவ்வளவு நேரம் பேசிக்கிட்டு இருந்தேன். இதுக்கு மேல பேச உனக்கு உரிமை இல்ல, எனக்கும் பொறுமை. ஐயா, ஐயா, ராதாவுக்காக இந்த வாசல் கதவு 24 மணி நேரமும் திறந்தே இருக்கும். நீ போயிட்டு அம்மா.
உன்னிடம் என் தேவையை நான் கேட்பது வேறாரிடம். மேலிடம் என்னிடம் என் மனம் மானிடம் மிதக்கும் சிவப்பு மலர்கள் சிரிக்கும் உன்னிடம். ஓரிடம் உன்னிடம் என் தேவையை நான் கேட்பது வேறாரிடம். எங்கெங்கும் நீரோட்டம் வண்டோட்டவா இதை கொண்டோட்டவா நானாடவா பாடவா கூடவா வா. ஓரிடம் உன்னிடம் என் தேவையை நான் கேட்பது வேறாரிடம். மேலிடம் என்னிடம் என் மனம் மானிடம் மிதக்கும் சிவப்பு மலர்கள் சிரிக்கும் உன்னிடம். என் உள்ளோட்டம் இன்பத்தின் வெள்ளோட்டம் பாலூட்டவா என்னை தாளாட்டவா. நான் செய்யாட்டம் உன் கையில் செல்லாட்டம் கொண்டாடவா சொர்க்கம் கண்டாடவா. என் கிட்டவா கட்டவா ஒட்டிவா வா. ஓரிடம் உன்னிடம் என் தேவையை நான் கேட்பது வேறாரிடம். என் முத்துக்கள் வைரங்கள் பாருங்கள் பெண் பாருங்கள் ஒரு கண் பாருங்கள். உன் கண்ணங்கள் முல்லைப்பூ வண்ணங்கள் கண்டாலும் கள் அதை உண்டாலும் கள் உண்ணலாம் உலகலாம் காணலாம் வா. ஓரிடம் உன்னிடம் என் தேவையை நான் கேட்பது வேறாரிடம். மேலிடம் என்னிடம் என் மனம் மானிடம் மிதக்கும் சிவப்பு மலர்கள் சிரிக்கும் உன்னிடம். சும்மா இல்லடா. இப்ப நான் எங்க இருக்கேன்? நம்ம வீட்டு ஹால்ல இருக்கிறேன். இல்ல, சொர்க்கத்துல. சோபா மேல குந்திங்க நிக்கிற. நமக்கு முன்னால வேண்டி எங்க இருக்கு பின்னால முதலாளிக்கிறாரு. இல்ல இருமை இருக்கு எழுமை இருக்கு. இது என்னமாக்கு இருக்கு? 5 6 உயிரே, 7 உயிரே, 8 உயிரே, ஜன்னலே கதவே. மாமா மாப்பிள மாமா
வாட் நீ மேன் ரியாக்ஷனோட நிக்கிற? முதலாளி, அன்னைக்கு சங்கர் என்ன காப்பாத்தினப்போ அவரை என் மகன் மாதிரின்னு நினைச்சேன். பின்ன ஒரு சந்தர்ப்பத்துல மகனாவே முடிவு செஞ்சேன். இப்ப இதையெல்லாம் பாக்குறப்போ உங்ககிட்டயே எனக்கு ஒரு நல்ல சம்பந்தம் ஏற்பட்டுட்ட மாதிரி என் மனசெல்லாம் குளிர்ந்து போகுதுங்க. உனக்கு ரொம்ப நல்ல ஹார்ட் மேன். அதனாலதான் பாசம் கொஞ்சம் கொஞ்சமா பஸ்ட் அவுட் ஆகுது. சங்கரையும் லதாவை பத்தி நீ என்ன நினைக்கிறியோ அதைத்தான் நானும் நிறைவேற்றி வைக்க போறேன். செய்யுங்க முதலாளி, செய்யுங்க. அந்த பிள்ளைங்க நல்லபடியா இருக்கட்டும். செய்யுங்க முதலாளி. பாருங்க, இந்த காலத்துல பொண்ணும் மாப்பிளையும் ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல கல்யாணம் பண்ணிட்டு அப்புறமா பெத்தவங்களுக்கு ஒரு கார்டு போடுறாங்க, நாங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டோம்னு. ஆனா நம்ம பிள்ளைங்க கல்யாணம் பெரியவங்களால நிச்சயிக்கப்பட்டு நடக்கிறது நமக்கெல்லாம் சந்தோஷம் இல்லையா? சின்ன சிறுசுங்க அவசரப்பட்டு செய்துவிட்டு அவதிப்பட்டு நிக்கிறத நாமே பாக்குறோம். இதுதான் நியாயமான ஏற்பாடு. என்ன இருந்தாலும் பழைய சம்பிரதாயம் தான். ஏன் தம்பி? ஆமாமா ஆமா ஆமா. என்ன தம்பி ஒரு விதமா ஆமாங்குது? தங்க கல்யாணத்துல அதுக்கு இஷ்டம் இல்லையோ? அப்படி இல்லைங்க, கல்யாணங்களை பெரியவங்க பார்த்து நடத்தி வைக்கிறதா நல்லது. ஆசைக்கு ஒரு பொண்ணும் ஆசைக்கு ஒரு ஆணும் வேணும்னு ஆசைப்பட்டோம். பகவான் ஆணை கொடுத்துட்டான். பொண்ண மக ரூபத்துல கொடுக்கலனாலும் மருமக ரூபத்துல கொடுத்துட்டான். எங்களை விட காசு பணத்துல பெரியவங்களா இருக்கிற மாதிரி மனசுலயும் பெரியவங்களா இருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம். நிச்சயதார்த்தம் நல்ல விதமா முடிஞ்சது. வர்ற முகூர்த்தத்திலேயே கல்யாணத்தை ஜாம் ஜாம்னு நடத்திடுவோம். பரமேஸ்வரியம்மா, வா மங்களம், வா உட்காரு. என்ன பூவும் பழமா வந்திருக்கே? சுபகாரியமா தான் வந்திருக்கேன். என் புள்ள ராஜாவுக்கு ஒரு பொண்ணை நிச்சயம் பண்ணிருக்கேன். வெரி குட். பொண்ணு யாரு? என்ன பேரு? பொண்ணு பேரு சரசு. மாஜி போஸ்ட்மேன் பொண்ணு. வாட்? போஸ்ட்மேன் பொண்ணு? பொண்ணோட அம்மா பேரு மீனாட்சி. அந்த மீனாட்சிக்கு கண்ணனுங்கிற பையன் இருக்கானா? ஆமா ஆமா, அவங்களேதான். அந்த மீனாட்சி குணம் தங்கம். அவங்க பொண்ணும் ரொம்ப லட்சணம். நல்ல லட்சணம் பார்த்தேடி. கடல் அழகா நீளமா இருக்குன்னு அதுல விழுவிய? பரமேஸ்வரி அம்மா, நீ நினைக்கிறபடி நானும் அப்படியே நினைச்சுதான் என் பேத்தியை அந்த கண்ணனுக்கு கொடுத்தேன். அப்போ மீனாட்சி உங்களுக்கும் சம்பந்தியா? சம்பந்தி இல்ல, சந்தர்ப்பவாதி. ஒண்ணும் இல்லாதவனு இறக்கப்பட்டு நான் என் பேத்தியை கொடுக்க என் வீட்டுலதான் மருமக இருக்கணும்னு சொல்லி அப்படி இப்படி சொல்லி பிள்ளைய பிரிச்சு கூட்டிட்டு போயிட்டான் உன் மீனாட்சி. நீங்க என்ன சொல்றீங்க? என்ன சொல்றேன்? வாழா வெட்டியா என் பேத்தி என் வீட்டுல தாண்டி இருக்கா. ஐயோ, இப்ப சொல்ற ஐயோ பின்னால சொல்லாம இருக்கணும்னா உடனே அந்த சம்பந்தத்தை நிறுத்து. நான் வாக்கு கொடுத்துட்டேனே. வாக்குக்காக உன் பையனோட வாழ்க்கை பாழாக்கணுமா? நாளைக்கு கல்யாணம் நடந்ததுன்னா அந்த மீனாட்சி உன் பையனே உன்னை விட்டு பிரிச்சுடுவா. இது நடக்கலன்னா என் பேரை மாத்துவே. நீ உங்க பேரை ஏன் மாத்திக்கணும்? இந்த சம்பந்தத்தை நான் மாத்திக்கிறேன். என்னம்மா சொன்னீங்க? இந்த சம்பந்தத்தையே நீங்க மாத்திக்க போறீங்களா? ஆமா, ராதாவை நீங்க வாழாவட்டி ஆக்குனது மாதிரி என் பையனை என்னோட ஒட்டப்படாம பண்ணிட்டா நான் என்ன பண்றது? அம்மா, இது பரமேஸ்வரி குடும்பம் மாதிரி பணத்தை மேற்படுத்த குடும்பம் இல்லம்மா. பண்புல பிறந்த குடும்பம், பணிவுல வளர்ந்த குடும்பம். எங்க குடும்பம் கடல் மாதிரி. கடல் அழகா இருக்குங்கிறதுக்காக என் பையன் அதுல தூக்கி போட நான் விரும்பல. ஐயோ, இப்ப சொல்ற இந்த ஐயோவ பின்னால சொல்லக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் நான் சொல்றேன். சம்பந்தி அம்மா, இந்த பாரு, பொன் குடத்தை உடைச்சிட்டா அதை மறுபடி ஒட்ட வைக்கலாம். இது மண் குடம், மறுபடி ஒட்டாது. அப்படியே ஒட்டினாலும் நமக்கு கட்டாது. விட்டு என்னங்க, கொஞ்சம் பொறுமையா இருங்க. சம்பந்தி அம்மா, பெண்ணை பெத்தவங்க மனசு நீங்க புரிஞ்சுக்காம பேசுறீங்க. இந்த பாருங்க, என் தங்கச்சி கூன் இல்ல, குருடு இல்ல, தங்க விக்கிறோம். அதுக்கு எங்கேயும் எப்பவும் மதிப்பு உண்டு. தங்கத்துக்கு பித்தளைக்கு வித்தியாசம் தெரியாத கரங்கட்டவங்க கிட்ட அவளை இனிமே ஒப்படைக்க மாட்டோம். கண்ணா, அவசரப்படாதே. சும்மாரு, இனிமே இவங்களே மனத்தை மாத்திட்டு வந்தாலும் இந்த சம்பந்தத்தை நான் ஏத்துக்க மாட்டேன். போட்டு அழாதம்மா, நான் இப்பவே போய் அந்த பரமேஸ்வரி அம்மாவை பார்த்து பேசி பாருங்க. அம்மா, நீங்க அங்க போகாதீங்க. அவங்க உங்களை அவமானப்படுத்தி அனுப்புவாங்க. அத பார்த்தா நம்ம சரசுகேதி அவ அழுகிறத பாரு. பெண்கள் அழ வேண்டியதெல்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடியே அழுதட்டுமா? நீ ஆம்பளை, லேசா சொல்லிட்ட. ஆனா நம்ம சரசு இது கற்பூரமா? இதோட வாசனை உங்களுக்கு தெரியாது. நீங்க கவலைப்படாதீங்க, எல்லாம் நல்லதுக்கு தான். வாமா. அம்மா, அம்மா. யாரு? நான் தான் சம்பந்தி அம்மா. ஓ, சம்பந்தமே இல்லாத என்னை சம்பந்தி அம்மான்னு கூப்பிட வேண்டியதில்லை, அம்மான்னே கூப்பிடலாம். ஏதோ இவ்வளவு தூரத்துக்கு பெரிய மனசு பண்ணி வந்திருக்கேன். பெரிய மனசு உங்களுக்கு வேணும்னு சொல்றதுக்காக வந்தேன். மாடி வீட்டுல மனசே கிடையாதுன்னு பேசினவங்களாச்சே நீங்க எல்லாம். மானம் மரியாதை ஏழைக்கு தேவைன்னு நினைச்சு அன்னைக்கு சொன்னோம். இன்னைக்கு
உலகத்துல பணம் இருக்கிற வரைக்கும் ஏழை தன்மானம் கௌரவத்தை பத்தி பேசக்கூடாது, பேச முடியாதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டோம்மா, புரிஞ்சுக்கிட்டோம். சூரியனை பார்த்து கல்லெறிஞ்ச? சுட்டுடுச்சம்மா, சுட்டுடுச்சு. எங்களை சருகா இருக்கிற பெத்தவங்களை சுட்டரிச்சாலும் பரவாயில்லை. என் பொண்ணு சரசுவ அந்த சின்ன மலரை சுட்டுடுச்சம்மா. நடந்து போன ஒரு சின்ன மனத்தாங்களுக்காக நடக்க இருக்கிற என் பொண்ணுடைய கல்யாண பந்தலை கலைக்கலாமா? அவளுக்கு பேட்டி இருக்கிற இடத்தை நீங்க கெடுக்கலாமா? உன் பொண்ணோட வாழ்வு பறி போகுதுன்னு நீ பணிஞ்சு வரியே, என் பேத்தியோட வாழ்வுக்கு நீ என்ன பதில் சொல்ற? தாலியை கட்டிக்கிட்டு தனியா நிக்கிறாளே, இதுக்கு காரணம் யாரு? ஏமா வாழ விடாதவன் நானா? வேலி போட்டவன் நானா? இன்னைக்கு முறைக்காக என் வீட்டுக்கு ஒரு நாள் வந்து விளக்கேத்தி வைக்கட்டும். அதுக்கப்புறம் தம் புருஷனோட இந்த பங்களாவிலேயே வாழட்டும். நான் அம்மா வேண்டான்னு சொல்றேன். இது வரைக்கும் இந்த பரமேஸ்வருக்கு யாருமே பாடம் சொன்னதில்லை. வேணும்னா அந்த மங்களத்துக்கிட்ட போய் கேளு, கெஞ்சு, கதறு. அம்மா அம்மா அம்மா, இப்படியே நம்ம சொந்தம் விட்டு போக போறதில்லம்மா. விட்டு போனாலும் நான் கவலைப்படல. 4 பேருக்கு தெரிஞ்சு நிச்சயம் பண்ண இந்த கல்யாணம் நின்னு போயிடுச்சுன்னா என் பொண்ணுடைய வாழ்க்கை பொசுங்கி போயிடும்மா. பாவாவ குழந்தை. என் பேத்தி மட்டும் என்ன பாத்தியா? பணம் சேர்த்தது பெருசு இல்லம்மா, புண்ணியத்தையும் சேர்க்கணும். கோயில் உண்டியில ஆரத்தை போட்டா கடவுளே புண்ணியத்தை வைக்கிறான். சரி சரி போ. அம்மா அம்மா. என்னங்க அம்மா இங்க மாடியில இருக்காங்கம்மா. ஏமா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்க வந்திருக்க கூடாதா? ஏன்? உங்க சம்பந்திமா வந்துட்டு போனாங்க. அத்தை வந்திருந்தாங்களா? என்ன சொன்னாங்க? என்னத்த சொல்றதுமா, அவங்க மகளுக்கு நிச்சயம் செய்திருந்த இடத்த நம்ம பெரியம்மா கெடுத்துட்டாங்களாம். இது பாவம் இல்லையான்னு கேட்டாங்க. அதுக்கு அம்மா என்ன சொன்னாங்க? அவமானப்படுத்தி அவங்கள வெளியே போக சொல்லிட்டாங்கம்மா. பாத்தியாமா பாட்டி செஞ்சிருக்கிற காரியத்தை? நாம புண்ணியம் தேடி கோயிலுக்கு போயிருக்கிற நேரத்துல எங்க அவங்க எவ்வளவு பெரிய பாவத்தை செஞ்சிருக்கிறாங்க. அவருக்கு எவ்வளவு வேதனைப்படுவார். அடுத்தவங்களுடைய வேதனையே தன்னுடைய சாதனையா நினைச்சு சந்தோஷப்படுறவங்க உங்க பாட்டி. அம்மா எவ்வளவு நாளைக்கு தாம்மா எனக்கு இந்த சோதனை? காலமெல்லாம் நான் இப்படியே இருக்க வேண்டியது தானா? பாட்டியோட அதிகாரமும் அந்தஸ்துங்கிற வேற எப்பமா குறையும்? நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் குறையாது. பெண்ணோட வாழ்க்கை வாழை இலை மாதிரி. வாழை இலை மேல முள்ளு பட்டாலும், முள்ளு மேல வாழை இலை பட்டாலும் சேதம் வாழை இலைக்கு. ஓஹோ, உன்னை பெத்தவளையே பெத்தவனா? எனக்கா புத்தி சொல்றேன்? அம்மா உங்க பிடிவாதத்தினாலையும் அந்தஸ்துங்கிற வெறியினாலையும் எனக்கு ஏற்பட்டிருக்கிற அந்த நிலையை பார்த்து கூட திருந்த மாட்டேங்கிறீங்களே. அதுக்காக அந்த பரதேசி கும்பலுக்கு பணிஞ்சு போகணுமா? அவர் ஒண்ணு பரதேசி இல்ல, உங்ககிட்ட பிச்சை கேட்டு வர மாட்டார். இல்ல, கோடீஸ்வரன் இம்பாலா காரோட வந்து உன்னை கூட்டிட்டு போவான். பைத்தியக்காரி, உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த வீட்டுல அதிகாரம் பண்ணலாம் நினைச்சாங்க. என்ன ஏமாத்த பார்த்தாங்க, அவங்களையே ஏமாத்திட்டாங்க. நரகத்துல விழ பார்த்த உன்னை காப்பாத்தி வச்சிருக்கேன். எப்பவுமே இந்த பரமேஸ்வரியோட கணக்கு தப்பானதில்லை. மாப்பிள்ளை யாருக்கா? டெல்லியில ஒரு மினிஸ்டருக்கு பிஏ, தனி கோட்ரஸ், கார் வசதி எல்லாம் இருக்கு. பேரு பிரபாகர். மேரேஜ் முடிஞ்ச மறுநாள நான் அவரோட டெல்லிக்கு போறேன்டி. நீ ரொம்ப லக்கிடி கமலா. நல்ல புருஷன் கிடைக்கிறது பெருசு இல்ல, நல்ல வாழ்க்கையும் அமையணுமே. அப்ப நான் வரேன்டி. இன்னும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கணும். ஏய், வரும்போது உன் ஹஸ்பண்டையும் அழைச்சிட்டு வரணும். இல்ல வரும்போது உன் ஹஸ்பண்டையும் அழைச்சிட்டு வர. யாருக்கு கல்யாணம் ஆகாதா? ஒரு அதிர்ஷ்டசாலிக்கு. என் ஃப்ரெண்டு கமலா கல்யாணம் ஆன உடனேயே புருஷனோடு சந்தோஷமா டெல்லிக்கு போப்பாரா. உன் வேதனை எனக்கு புரியுது. மாப்பிள்ளையா வரவனுக்கும் மானம் மரியாதை உண்டுங்கிறத மறந்து தங்க அதிகாரத்துக்கு கட்டுப்பட வேண்டிய அடிமை நினைக்கிறாங்களே இவங்க. அதுதான் எனக்கு புரியல. அம்மாவுக்கு என் மேல அனுதாபம் இருக்கு, ஆனா பாட்டியோட அட்டகாசத்துக்கு அடங்கி போயிடுறாங்களே. வாழ்ந்து முடிச்சவங்களுக்கு வாழ வேண்டியவங்க வேதனை தெரியலையே. நானா ஓடி போய் அவர் கால விழுந்து குடும்பம் நடத்தலான்னா இவங்க பேசின பேச்சுக்கு என் புகுந்த வீட்டுல என்ன மருமகளா மதிப்பாங்களா, என்ன விரோதியா நினைச்சு வெறுப்பாங்களான்னு எனக்கு புரியலையே. வண்டியில மாட்டை போட்டுட்டு சக்கரத்தை மட்டும் கழட்டிட்டாங்களே. ஏன்னா இந்த வண்டி ஓடுமா? இந்த பயணம் நடக்குமா? எல்லாம் நல்லபடி நடக்குமா? நீ நம்பிக்கையோடு. ஏம்மா நீங்க எங்க இருந்தீங்க? ஆமாப்பா, ஊமையா நின்று என் மகளுடைய வேதனையைத்தான் என்னால பார்க்க முடியலே தவிர அவளுக்கு ஆறுதலா எந்த உதவியுமே என்னால செய்ய முடியலப்பா.
அம்மாவா வாச்ச பெருமையைத்தான் என்னால காப்பாற்ற முடியாட்டாலும் அவளுக்கு அண்ணனா பிறந்த நீயாவது உன் கடமையை செய்யப்பா, உன் தங்கச்சியை வாழ வைக்கப்பா. ஏன் கவலையா இருக்கீங்க? உனக்கு தெரியாத லதா, என் தங்கச்சி ராதா தான் விரும்புற ஏழைய கல்யாணம் பண்ணி வச்சாங்க. புருஷன் தான் வீட்டுக்கு கூப்பிட்டப்ப அனுப்ப மாட்டேன் தடுத்து நிறுத்திட்டாங்க. தேரையும் கொடுத்து நாக்கையும் அறுத்தா இது நியாயமா? இது என்ன சங்கர், தன் வீட்டு பொண்ணு தவிக்கிறானா? அந்த துன்பம் இவங்களுக்கும் தானே. அந்த அளவுக்கு பணமும் அந்தஸ்தும் பாசத்துக்கு எடுத்துருமா? இதுக்கு நான் ஒரு வழி பண்ணலாம். இல்லைன்னா பாவம் ராதாவுக்கு வாழ்க்கையே கிடைக்காது. உங்க பாட்டியோட அதிகாரத்தை அடக்கி அவங்களுக்கு ஒரு பாடம் புகட்டினா தான் எல்லாமே நல்லபடியா நடக்கும். அதுக்கு நான் ஒரு ஐடியா சொல்றேன். என்ன ஐடியா? அநியாயத்தை எதிர்த்து போர், அக்கிரமத்தை எதிர்த்து போர், பணத்திமிர் எதிர்த்து போர். பரமேஸ்வரி பணத்திமிர் பிடிச்சவோ நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அது மட்டும் இல்ல, அவ வீட்டுல இருக்கிற ஆம்பளைங்களை அவ ஆட்டி படைக்கிறான்னு கேள்விப்பட்டிருக்கிறேன். அவங்க கம்பெனிக்கு நம்ம டூல்ஸ் சப்ளை பண்றோம். இந்த சம்பந்தத்தை தவிர வேற எந்த சம்பந்தமும் கிடையாது. ஏன் சம்பந்தம் இல்ல? சங்கர் நம்மளுக்கு ரொம்ப இதுவா இருக்கும்போது அவங்களுக்கும் நம்மளுக்கும் நேச்சுரல் ரிலேஷன்ஷிப் வந்துடுது இல்லப்பா. ஓஹோ, சங்கர் நம்மளுக்கு ரொம்ப இது இல்ல, நீ அப்படி சுத்தி வளைச்சு வர. ஆனா பரமேஸ்வரிய நினைச்சா எனக்கு பயமா இருக்குமா? ஆனா இன்னொரு பக்கம் பயந்துக்கிற கவர்னர் எல்லாம் நான் கவனிச்சுக்கிறேன். என்ன சின்ன பொண்ணு சொல்ற? மண்ணடியில என் மாமா மண்ணா இருக்கிறான். அவனை இட்டாந்தன்னா சும்மா ரிக்ஷா வளைச்சுன்னு போற மாதிரியே கையை வளைச்சுன்னு போய் டுபாக்கூர் பண்ணிக்குவான். வாட்ஸ் தி மீனிங் ஆஃப் டுபாக்கூர்? டுபாக்கூர்னா இத்தனை வயசாச்சு எனக்கு தெரியலையே. சின்ன பொண்ணு, டுபாக்கூர்னா என்ன அர்த்தம்? ஜால் ஜாப். டுபாக்கூர் மீன்ஸ் ஜால் ஜாப். அடமா இது என்ன கண்டுக்கனே? காவச்சியோட ருக்குறா பாரு. அவளை இட்டுன்னு வந்தானா சும்மா வீட்டை நாஸ்தி பண்ணிக்குவான். நாஸ்தி முதலாளி செங்காகல அங்க முத்துக்கிறா பாரு. எனக்கு என்ன தெரியும்? பாக்குறதுக்கு அவ கழுவிதான் முதலாளியா. அவ கையில எவ்வளவு ஆம்பளை காட்டுக்குனா சும்மா சில்பம் பண்ணிக்குவா. சில்பம் சில்பம் என்ன? எந்த ஊர் பாஷைன்னே தெரியலையே. சில்பான்னா என்ன? அட இன்னும் முதலாளி நீ சில்பான்னா? சில்பான். சில்பம் மீன்ஸ் சில்பம். சில்பம் சில்பம். அப்பா நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, சின்ன பொண்ணு இருக்கா, நாங்க சமாளிச்சுட்டு வந்துடுறோம். தேங்காய் தேங்காய் உடைக்கிற மாதிரி தலையில உடைச்சுக்கிட்டு வந்துடுறோம். ஐயோ, ஒண்ணு போய் ஒண்ணு வந்து அவங்க ஏதாவது போலீஸுக்கு போன் பண்ணாக்கா என்னுடைய ரெஸ்பெக்ட் என்ன ஆவறது? இன்னொரு பெரிய போலீஸ். போலீஸுக்கு போன் பண்ணி போன கீழே வைக்கிறதுக்குள்ளார பிளேடு பேசும். பிளேடு பேசுமா? ஷேவ் தானே பண்ணோம். அட முழுசா இருந்தா முகத்துல பேசும், உடைச்சுக்கினா வயித்துல பேசும். ஐயோ, மொத்தத்துல நீங்க பொம்பளைங்கன்றதை உங்களுக்கு நான் கவனப்படுத்துறேன். அப்பா வீட்டை மாத்திரம் இல்ல, இன்னைக்கு நாட்டே காப்பாத்துறது பொம்பளைங்க தானப்பா. கரெக்ட் டாக்டர், கரெக்ட். நான் பெற்ற மகளே, பொறுத்தது போதும், பொங்கி எழு, சென்று வா, வென்று வா. நன்றி தந்தையே நன்றி. நாங்கள் சென்று வென்று வெறு ஹீரோ செய்யோ இங்கள். சின்ன பொண்ணு பாத்துக்கியா சலாம் பண்ற பாத்து வர ஐயா கண்ணு வா. சலாமே இப்படி இருந்தா சண்டை எப்படி இருக்கும்?